என்னங்க ஜேம்ஸ் 2000 தரேனாரு குத்தாரா? கரெக்டு தான். ஆமாம், இந்த ஜேம்ஸ் நான் என்கிட்ட ஒரு 2000 வாங்கியிருந்தான். 1ஆம் தேதி சம்பளம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். கரெக்டான நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன். இதை நாய்க்கு ஃபோன் பண்ணுறேன். எப்படி தான் இவங்களுக்கு தெரியுது இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வரும் என் அக்கௌண்ட்டுக்குன்னு? எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறானுங்களே. சரி, ஓகே, சமாளிப்போம். நம்மளுக்கு தெரியாத வித்தையா? ஹலோ. ஜேம்ஸு, என்ன மச்சான் ஒரே குஷியாக இருக்க போல இருக்க? சரி 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 சரி. அதுக்கு இல்லை, இன்னைக்கு 1ஆம் தேதி நடுவில் ஒரு 2000 வாங்கியிருந்த நீ. 1ஆம் தேதி சம்பளம் தானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்த. அப்புறம் ஆமாண்டா மச்சான், 30,000 வந்துச்சு. சரிடா, அதான் 30,000 வந்ததுல்ல. அந்த 30,000 2000 தானடா? ஆமாண்டா, அதுலேயே இஎஃப் பிஎஃப்லாம் போக ஒரு அக்கௌண்ட்டுக்கு 27,000 தான் மச்சான் வந்தது. 27,000 வந்துச்சா? 27,000 இஎம்ஐ, லோனு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, கேபிள் பில்லு, இதுக்கே ஒரு 10,000 12,000 போயிடுச்சா மச்சான். மிச்சம் 5,000 வச்சுருக்கேன்டா. சரி, அதான் 5,000 இருக்குல்ல. டேய், 2,000 தானடா மச்சான். மச்சான் மச்சான் அவசரப்படாதடா. அந்த 5,000 பெட்ரோலுக்கு, அப்பாவுக்கு ஒரு 2,000 செலவுக்கு கொடுத்தேன். அம்மாவுக்கு மெடிக்கல் ஷாப் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன், அதுக்கு ஒரு 5,000. அந்த செலவுலாம் போய் கையில் ஒரு 5,000 நிற்கிறான் மச்சான். சரி சரி சரி, அதான் 5,000 இருக்குல்ல. 5,000 ஒரு செலவு இருக்குது. ஆளை வெளியே கூப்பிட்டு போகணும். அதேமாரி உன்கிட்ட 2,000 வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சுரேஷிக்கிட்ட ஒரு 3,000 வாங்கிட்டேன். அவனுக்கு இந்த மாதம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் தாண்டா மச்சான் உனக்கு கொடுக்கணும். டேய், பார்த்தா கண்ட நாய்க்கெல்லாம் கொடுப்பேன். எமர்ஜென்சி தாண்டா மச்சான் வாங்கினேன். மச்சான், இதெல்லாம் நல்லாவே இல்லைடா மச்சான். ரொம்ப நியாயம். கோச்சிக்காதடா மச்சான். ஹலோ ஹலோ, நீ கேக்குதாடா? ஹலோ. நண்பா, ஓ நண்பா, என் காதென்ன கூதியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே?